உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சுக்கிரன், கேது, ராகு ஆகிய 4 கிரகங்களினாலும் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. பண வசதி திருப்திகரமாக இருப்பினும் வரவிற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது. ஜென்மராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக சரும உபாதைகள் உடலை வருத்தும். கூடிய வரையில் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். ஒரு சிலருக்கு புதிய வாகன யோகமும் அமைந்துள்ளது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் குழப்பம் மேலிடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் அதிருப்தி ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். உத்தியோகம். 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் சனி பகவான் உள்ளதால் உங்கள் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு அன்றாட பணிகளில் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும் என கிரகங்கள் எச்சரிக்கை செய்கின்றன. சூரியன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் அரசு பணியாளர்களுக்கு சிரமங்கள் குறையும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றமும் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். வியாபாரிகளுக்கிடையே கடும் போட்டியை நீங்கள் இம்மாதம் சமாளிக்க நேரிடும். சில தருணங்களில் கடும் போட்டி காரணமாக உங்கள் பொருள்களின் விலையை குறைக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் எளிதில் கிடைக்காததால் நிதி நிலைமையையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். சில்லறை வியாபாரிகளுக்கும் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். ஆரம்பத்திலிருந்தே சந்தை நிலவரத்திற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட்டால் இந்நிலையை தவிர்க்க இயலும். சக கூட்டாளிகளும் விலகிவிட வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கலைத்துறையினர். சுக்கிரன் அனுகூலமாக இருக்கும் இம்மாதத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியாது. ஜென்மராசியில் உழவும் செவ்வாயினால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும். வீண் அலைச்சல்களை தவிர்க்க இயலாது. திரைப்படத்துறையினருக்கு கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை கவலையை அளிக்கும். அரசியல் துறையினர். மாதம் முழுவதும் அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் கட்சியில் செல்வாக்கு குறைவின்றி நீடிக்கும். மாணவ மாணவியர். ஆடி மாதத்தின் முதல் வாரம் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அதன் பிறகு கிரகங்கள் சுபபலம் பெறுவதால் படிப்படியாக கல்வி முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் விருப்பப்படி உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆசையும் வழிகாட்டுதலும் காரணமாகவும் படிப்பில் உற்சாகம் பெறிடும். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான செவ்வாய் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகளில் பாடுபட்டு உழைக்க வேண்டி வரும். பாகிஸ்தானத்துக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதினாலும் சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பெண்மணிகள். குரு பகவான் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் இக்குறையை சுக்கிரன் ஈடு செய்து விடுகிறார். குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு முயற்சிகளில் வெற்றியை தேடித் தருகிறார். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை தரும். இருப்பினும் சனி பகவானின் நிலை காரணமாக உழைப்பும் பொறுப்புகளும் சற்று கடினமாகவே இருக்கும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபமேற்றுதல் சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். ஆடி 2 பின்னிரவு முதல் 5 காலை வரை, மீண்டும் 30 காலை முதல் 31 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.